ஹலோ வைபர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை 2015-16 அந்த இயருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு டயர் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கோட் அப்படின்னா அது வந்து ஒன்றே ஒரு சாங் தான் நான் வந்து அங்கே ரேங்க் பண்ண முடியும், அதுக்கு மேலே நாட் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிரேட் பிக்ஸ், அதில் வந்து நம்ம நிறைய சாங்ஸ் வந்து டம்ப் பண்ணிடலாம், அதுக்குன்னு எல்லா சாங்ஸுமே போட்டு டம்ப் பண்ண முடியாது. ஸோ குட் பிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற ஒரு பொசிஷன். அண்ட் ஓகே அப்படிங்கிறது வந்து ஓகே அந்த மாதிரி இருக்கிற சாங்ஸ் எல்லாமே அங்கே ரேட்டிங்கில் போகுது. அண்ட் நோ ஐடியல் அப்படிங்கிறது வந்து பிலோ ஆவரேஜான சாங்ஸ் எல்லாமே அங்கே நம்ம வந்து ரேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ யா, இப்போ வந்து இந்த டயர் லிஸ்ட் பற்றின ஒரு அது என்னது ஒரு விவரம் உங்களுக்கு வந்து சம்திங் லைக் தட் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள. ஆக்சுவலி இப்போது இந்த சாங்ஸ் எல்லாம் நான் ப்ளே பண்ண போகிறேன்னா அது வந்து நான் எடிட் பண்ணியே ஒரு 4 மாதம் மேலே ஆச்சு. ஸோ அப்போலேருந்தே வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறேன், பட் எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் யா, இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேனாலும் எனக்கு தெரியல, டவுட்ஃபுல்லாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் see எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கே மறந்துருச்சு. பேசிக்கலி யூனோ மெமரி லாஸ் பேஷண்ட். ஸோ அதனால் நான் என்னென்ன வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மறந்து போச்சு. யூனோ ரைட், இது வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்ட்டு எனக்கு இப்போ கண்ணிலே தெரியுது. இந்த விஷுவல்ஸை பார்த்தே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாமலே இருக்கலாம். ஸோ என்னோட சேர்ந்து இந்த பாட்டை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த சாங்கில் வந்து சாங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஆக விட்டுருக்க மாட்டேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் சொல்லுவேன், நான் பேசுவேன், நீங்கள் கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். அந்த நடுவில் வந்து அந்த திடீர்னு வரும் கைஸ், அதுதான் ஐயோயோ என்னையா நடக்குதுங்க அந்த மாதிரி இருக்கும். உசுர இருக்கும் வரை நீ எனதே, உசுர போனாலும் நான் வருவேன், உசுர இருக்கும் வரை நீ எனதே. எனக்காக நீ இப்போ என்ன செய்தாய், தாயை தவிக்க விட்டு ஓடி வந்தாய், காதல் பயணத்தை சொல்லிட்டு வா, காதலும் தொடரும் என்றுமே என்றும், நல்லதுக்கு தான் சொல்லுற, உன்னை விட்டு போற எண்ணமும் இல்ல, உனக்காக எப்பவும் காத்திருப்பேன், காதல் அழியாது என்றுமே என்றும். ஓமியா 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 ஓமியா, you're my only Mia. ஸோ ஓமியா வீடியோ சாங்க்கு நாம் வந்து கிரேட் பிக்ஸ், இந்த பாட்டெல்லாம் வந்து கோட்டில் இருக்க வேண்டியது. இதெல்லாம் நான் இப்போவே வச்சுட்டேன்னா அப்போ ஏதோ ஒரு ட்ரெஷர் உள்ள இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து யோசிச்சு வச்சது இதான் கோட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சேன். நான் அந்த சாங் தான் எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு வந்து நினச்சேன். பட் இது ஸ்டார்டிங்லேயே வந்து நான் அப்புறம் எப்படி அந்த வீடியோ வந்து நான் கொண்டு போகிறது இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ ஓகே, பார்க்கலாம். அடிக்கடி நெஞ்சுக்குள்ள ஒரு வலி ஒன்று தாக்குதே, ஞாபகம் இருக்கா கைஸ் இந்த சாங்லாம் உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்க. ஓ மை காட், வாய்ஸ், மியூசிக். சிரிப்பில் பதில் வந்தது, மலை தூவி வெயில் நீரோ. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து ஒரு லைன் வந்துச்சுல, மலை தூவி வெயில் நீரோ, அது வந்து நார்மலாக பாடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டான்ஸா வரும், லைக் அது ஒரு மாதிரி லைக் லோவா இன்னர் வாய்ஸ்லேருந்து பாடுற மாதிரி இருக்கும். அந்த மாடுலேஷன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு திருப்பி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். மனசு தடுமாறுதே, எப்படியோ வெக்கப்பட்டா சிரிப்பில் பதில் வந்தது, இப்போ கேளுங்க. மலை தூவி வெயில் நீரோ. இது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கா? அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க. யோ டிஜே, என்ன எங்கேயா கூட்டு போற?
திருன்னு முழிக்கிற கண்ணு. ஓகே. ஸோ குறுக்குறை வந்து இது ஆப்வியஸ்லி கோட்டில் தான் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. கோட் தான் அது டிசர்வ் பண்ணுது இந்த சாங். பட் இன்னொரு பாட்டு எனக்கு வந்து மைண்டில் இருக்குது. மேபி அது வரலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலேயும் இருக்குது. ஸோ பிளைண்டாக நான் வந்து ரேங்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால கிரேட் பிக்ஸ். Oh my god, I know this boy. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல் பேச்சு அந்த ஹெட் ஷேக். ரோட்டியா நீ சொல் பேச்சு கேட்காத ராட்சசியா, நீ பார்க்காம போனா நான் விடுவேனா, நீ சிரிக்காம போனா நான் அழுவேனா. தாக்குற இதயத்தை கிழிக்கிற இந்த சாங்கோட பல்ஸும் அப்படியே பீட் ஏறிக்கிட்டே போகும், பயங்கரமாக இருக்கும். இது வந்து அந்த 2015-16 டைம்ஸ்லாம் போட்டு கேட்டுனே இருப்பேன், ஆடினே இருக்க மாதிரி கேட்டுனே இருப்பேன் கைஸ். அண்ட் ரேப் வரும் கைஸ், பயங்கரமாக இருக்கும். அடி பக்கமா புரிய பெண்ணே என்ன பண்ணுற சொல்லடி கண்ணே, திரும்பி தான் பார்த்தது ஐயோ ஐயோ கும்மினி எருது கிக்கு தானோ, சின்ன அழகியே காதல் தான் சொல்லிட்டு போ திரும்ப வர மாட்டியோ ஐயோ ஐயோ திரும்ப வர மாட்டியோ. ஸோ இந்த பாட்டு வந்து எல்லாமே கிரேட் பிக்ஸில் தூக்கி போட்டு என்னை அடிப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இட் டிசர்வ்ஸ். அப்போ இருந்த வைபோ இப்போ இருந்த வைபோ சேமாக தான் இருக்குது, அதனால கிரேட் பிக்ஸ். நான் ஒரு பாட்டு ஞாபகம் வச்சுருக்கேன், அது வருது இல்லையான்னு தெரியல. ஓ மை காட், இது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தென் குடிக்க. அப்போல்லாம் ஸ்கூல் வந்து 6:30 7 o'clock தான் முடியும். அப்போ போயிட்டு வந்து 7S மியூசிக்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து நேம் ஷோராக தெரியல. அந்த சேனலில் வந்து இந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸ் போட்டுக்கினே இருப்பாங்க கைஸ். அது உட்காந்து கேட்டுகிட்டே இருப்போம். நான்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அண்ட் என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரியல. அவங்களுக்குலாம் ஒரு மெமரிஸ் கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வெக்கப்படுதிய வயச முடிக்குது முகமே, கொஞ்சம் பார்த்து அது கூட பேச. தேன்கொடிக்க time is thumping slow, தேன்கொடிக்க my heart is pumping low, தேன்கொடிக்க. ஸோ தேன் குடிக்க பாட்டுக்கு வந்து இது என்னதான் எனக்கு வந்து சேம் வைபாக இருந்தாலும் இதுவும் நான் கிரேட் பிக்ஸில் தான் தூக்கி போகிறேன். பிகாஸ் இட் டிசர்வ்ஸ். இது வந்து எனக்கு அப்போவும் சரி இப்போவும் சரி சேம் வைப்பில் தான் இருக்குது, வைப் எதுவுமே குறையல. ஸோ அதனால வந்து கிரேட் பிக்ஸ். ஐ ரிமெம்பர் திஸ் சாங். இப்போது ரீசெண்டாக கூட லவ் வார்னிங் வந்து நியூ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 10 years பேக் திருப்பி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நியூ வெர்ஷனாக அங்கே போய் கமெண்ட்ஸில் போய் கதறிட்டுருக்காங்க, என்னதான் இருந்தாலும் அழுகே மாதிரி வராது. டேய் அது வேற, இது வேறடா. இது ஆக்சுவலி ஒரு லவ் வார்னிங் அப்படிங்கிற ஒரு கொரியனா சம்திங், எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த விஷுவல்ஸ் தான். பாட்டு வந்து தமிழ் பாட்டு, விஷுவல்ஸை வந்து இதோட வச்சுருக்காங்களே தவிர அழகே அழகையோட வீடியோ சாங் இது கிடையாது. அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல, சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா அப்படின்னா எனக்கு தெரியல, நான் சொல்றது எனக்கே புரியல. அழகே அழகே சாங்கோட விஷுவல்ஸ் இது இல்லை, இது லவ் வார்னிங்கோட விஷுவல்ஸை தூக்கி தான் அழகே அழகையெல்லாம் போட்டிருக்காங்க. புரியுதா? நினைக்கிறேன் அடியேண்டி அடியேண்டி அடியே உன்னை போல பொண்ணு இந்த உலகத்துல பார்த்ததில்ல என்ற மனச. இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் வாங்கி இதே மாதிரி பிளாக் கலர் பெருசாக போட்டு ஸ்கூல் டைம்ஸ் நான் சுற்றின்னு இருப்பேன். சரி ஓகே கைஸ். ஸோ அழகே அழகைக்கு வந்து நான் கொடுக்கறது வந்து குட் பிக்ஸ். பாருங்கள் கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஸோ எனக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து எப்படி டிசப்பாயிண்ட் பண்ண போதா இல்லைன்னா கொஞ்சம் ஹைப்புக்கு கொண்டு போக போதான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். இப்போ நான் இந்த சாங்கை கம்மியாக ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக சில தற்குறிஸ் வந்து உடனே கமெண்ட்ஸில் வந்து கொந்தளிப்பாங்க. ஸோ அந்த தற்குறிஸ்க்கு வந்து சொல்லிக்கிறேன் என்னென்னா இட்ஸ் ஆக்சுவலி அ குட் சாங். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்பேரிங் டு அதர்ஸ் இது வந்து எனக்கு வந்து கம்மியாக ஃபீல் ஆகுறனால தான் நான் வந்து குட் பிக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அப்பப்போ நேம் வேறு மறந்து போயிடுது. ஸோ அதனால தான் குட் பிக்ஸில் கொடுத்துருக்கேனே தவிர
போடா என்னமோ நினச்சிட்டு போடா உனக்கெல்லாம் உட்காந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கணும்.